ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி கீரை கடையல் பண்ண போகிறோம். இந்த கீரையை எங்கள் ஊரில் முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த கீரைக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரை எவ்வளோ க்ரீனாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி சமைச்சதுக்கப்புறமும் நல்லா க்ரீன் கலரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே நம்ம சமைக்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கட்டி பூண்டை எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீரையை க்ளீன் பண்ணி இது கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கீரையில் நிறைய மண் இருக்கும், எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வேகும்போது உப்பு சேர்க்கக்கூடாது. கீரை வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இது இன்றைக்கி சாப்பரில் போட்டு தான் நான் கடைஞ்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு மத்து இருந்தால் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுதான் முக்கியமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதில் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடணும். ஏன்னா உளுத்தம்பருப்பு நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடிக்கும் போது தான் அது நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல, கொஞ்சமாக வதங்கினா போதும். இல்லை கொஞ்சமாக இது வெங்காயத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சமைக்காத கீரை மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெலாம் கீரை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.